ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் ஸ்மாலரா, அதாவது ஒரு மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல நம்மளுக்கு அந்த டேட்டாவை மாத்தி, நம்ம அந்த டேட்டால இருந்து ஒரு டெசிஷன் எடுக்க போறோம்னா நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸை இது எடுத்து தரும். இது இந்த டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். நீங்க நேற்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பாத்தீங்களா, உங்க ஜூனியர் ரிசோர்ஸ்லாம் சார் அவங்கலாம் வந்து கிராஃப் தான் போடுவாங்க, அவங்கள வேற எதுவும் பண்ண சொல்ல விட மாட்டாங்கன்னு நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. அங்க இதுல அவங்களெல்லாம் என்ன செய்ய வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 to 3 years அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் மோஸ்ட்லி அவங்கள வந்து டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, ப்ராசஸ் பண்ண சொல்லுவாங்க, அதை கம்பைன் பண்ணிட்டு அந்த டேட்டாவை மீனிங்ஃபுல்லா மாத்துறதுக்கு முன்னாடியான ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாங்க. செஞ்சுட்டு அந்த டேட்டால இருந்து என்னென்ன எப்படி இருக்கு அதோட அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு டேட்டா செட் எடுக்கிறேன்னு வைங்க, அதுல நான் பார்த்தேன்னா எப்படி இருக்கு என்னோட கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸோட டேட்டா, யாரெல்லாம் நிறைய கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்க, எந்த ஏஜ் குரூப் வாங்கியிருக்கு, எந்த இன்கம் பிராக்கெட் நிறைய கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்க, இப்போ கிரெடிட் கார்டு யாரெல்லாம் பில்லு பேமெண்ட்டுக்கான வேரியபிள்ஸ், இந்த மாதிரி எல்லா வேரியபிள்ஸையும் ப்ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். வேரியபிள் டிஸ்கிரிப்டிவ், புரியுதா? ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் வேரியபிள் சொல்லி என்ன, சாரி, வேரியபிள் கலெக்ட் ஆகுமா இல்ல வேரியபிள் டிஸ்கிரைப் பண்ணுமா சார்? வேரியபிளும் கலெக்ட் பண்ணுவோம். வேரியபிள் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா சோர்சஸ். ஸோ நீங்கள் நேற்று எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த ஆதாருக்கு சார் இந்த மாதிரி இவங்க இங்கே போய் இந்த சிஸ்டம்ல இருந்து ஏபிஐ வழியாக இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டமா ஒரு இ-காமர்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் சிஸ்டத்துல இருந்து இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டா கொடுப்பாங்க. அந்த சிங்கிள் ஃபார்மேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அந்த டேட்டா பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க. எதை வச்சு? கிராஃப்ஸ், சார்ட்ஸ். இப்போ நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், இந்த ஹைபோதசிஸ், அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா கொடுத்துருவாங்க. ஸோ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் டேட்டா சயின்டிஸ்டோட வேலையே இதுதான். கலெக்ட் பண்ணுறது, டேட்டாவை எடுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ண போடுறது, இதுதான் நம்மளோட வேலையா. மிச்சம் 30% தான் நீங்க சொன்னது அந்த அல்காரிதமோட வேலை. என்ன அல்காரிதம் சூஸ் பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறது, அந்த 30% இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அல்காரிதமோட வேலை. புரியுதா? இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு நம்ம அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய நம்மளோட டேட்டாவையும் அதுதான் நம்ம செய்யறோம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வழிகளையும், இதுல மீன் எங்க இருக்கு, மீடியன் எங்க இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எங்க, அதுல டேட்டாவோட குரூப்பிங் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்குறோம் பார்த்தீங்களா. இந்த கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேயா ராகவ்? புரியுதா? பல்க் ஆஃப் டேட்டா வந்து நமக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கெட் பண்ணி வச்சது தான் வந்து டிஸ்கிரைப் டேட்டாவா சார்? இப்போ நீங்க உங்களோட ஹைபோதசிஸோ இல்லை உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோ ஒன்று இருக்கும். ஏதாவது உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த இதோட ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணு, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணு, இல்லை நீ வந்து இந்த இதுக்கான இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் வாங்குவாங்க, என்ன ப்ராடக்ட்டுங்கிறத கண்டுபிடி. அந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதுதான் சால்வ் பண்ணணுங்கிறத பிஸ்னஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை நம்ம ஒரு டேட்டா செட்டா கிரியேட் பண்ணி அதை நம்ம போடுற வேலை தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மெயின் பர்பஸ். ஓகேயா? சரி, இப்போ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேர் தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இன்ஃபரன்ஷியல். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? இது டிஸ்கிரிப்டிவ் விட கொஞ்சம் வித்தியாசமானது. இது என்ன செய்யும்னா, இட் யூசஸ் ஸ்மாலர் டேட்டா டு கன்க்ளூட் the results for a larger population. It helps and predicts to draw conclusions. அதாவது நீங்க நேத்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிள். ஆமா சார். அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஒரு பேஷண்ட் வந்து ஏதாவது டிசீஸ்ல வந்து புதுசா அட்மிட் ஆகுறாங்கன்னா, அது வந்து ஒரு நியூ டிசீஸா இருக்கு அப்படின்னா, அந்த டிசீஸை வந்து இதே டிசீஸ் வந்து வேர்ல்டுல வேற யாருக்காச்சும் இந்த சிம்டம்ஸ் இதே டிசீஸ் யாருக்காவது அஃபெக்ட் ஆயிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கலெக்ட் பண்ணி இவன் இந்த பேஷண்ட்டோடைய டேட்டாவும் ப்ரீவியஸோடைய டேட்டாவும் இல்லை கரண்ட்ல வேற ஏதாவது கண்ட்ரியில் வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேட்டாவுடைய ஃபீட்பேக்கையுமே எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டோடைய டாக்டர் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து இதை வந்து திரும்ப வந்து வேர்ல்டு ஹெல்த்துக்கு வந்து அப்டேட் பண்ணுவார். ஸோ அதில் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வராரு, ஆனால் இதே சிம்டம்ஸ் அதே இதில் வந்து 5 days கழிச்சு க்யூர் ஆகிட்டு திரும்ப அஃபெக்ட் ஆகிட்டு வராங்கன்ற டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த 5 daysல வந்து திரும்ப யார் யார் வரல அவங்களையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணோம், என்ன இது ஃபாலோ பண்ணோன்ற டேட்டாவை வந்து இது ட்ரையாங்கிள் பேர்ல வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே. ஸோ இதோட எண்ட் அப்ஜெக்டிவ் என்ன? இந்த ப்ரோக்ராமோட எண்ட் அப்ஜெக்டிவ், அதாவது லார்ஜர் பாப்புலேஷனா நாளைக்கு இதே மாதிரி ஒருத்தவங்க வராங்கங்கும் போது அவங்களுக்கான இத அனாலிசிஸோ அவங்களுக்கான மருந்தையோ அவங்க இப்ப ரெடி பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? இன்னொன்று சார், இந்த டிசீஸ் வந்து எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஏஜ் குரூப்ல இருந்து வருது, அவங்களுக்கு ப்ரீவியஸா என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கு, அது எந்த மேஜர் டிசீஸ்ல வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணி அந்த இப்போ வந்து ஒருத்தருக்கு ப்ரெஷர்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கும், இன்னொருத்தருக்கு சுகர்ல இருந்து வரும், இன்னொருத்தருக்கு வந்து சுகர்ல இருந்து வந்துச்சுன்னா அப்ப மெஜாரிட்டி வந்து சுகர் பேஷண்ட்டை மட்டுமே அவங்க கார்னர் பண்ணி இந்த டிசீஸ் வந்து இன்னும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து மெஜாரிட்டி வந்து சுகரு இருந்தாலும் பிபிஐயுமே நீங்க மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லி 2 இதாக வரும். இப்போ 98% வந்து சுகர் பேஷண்ட்டையும் 2% வந்து பிபி பேஷண்ட்டுமா கன்சிடர் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ராகவ், இதுதான் நம்ம இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பாப்புலேஷன் மொத்தமா ஒரு 100 கோடி பேர் இருக்காங்க ஒரு உலகத்துலன்னு வச்சுப்போம். அந்த 100 கோடி பேருக்கும் என்ன மருந்து கொடுக்கணுங்கிறத எவாலுவேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க, அந்த சாம்பிள் பாப்புலேஷனை அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுப்போம். அந்த சாம்பிளை எடுத்துட்டு அந்த சாம்பிள் எந்த ஏஜ் குரூப், அவங்களோட இது என்ன, எங்க எந்த ஏரியால இருக்காங்கலாம் கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம என்ன செய்வோம்னா அந்த சாம்பிளுக்கான டேட்டாவை நம்ம அந்த சாம்பிள்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் தான் நீங்க அந்த சாம்பிளிங் டெக்னிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், ரேண்டம் சாம்பிளிங், இன்னும் 2 சாம்பிளிங் இருக்கு. என்னது? ரீகால் பண்ணுங்க சார். இப்போதான் வந்து ஸ்டேபிள் ஆகி நிக்கிறேன். ஓகே, குட் குட் குட். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது ஃபோக்கஸ் பண்ணுங்க, தினமும் விட்டுறாதீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம். இப்போ ஏன்னா அடுத்த வாரமும் ஒரு 2 நாள் லீவ் வரும், இப்படியும் கிளாஸ் இருக்காது. ஸோ அந்த டைம்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நம்மளோட பழைய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இதை பத்தி ரிவைஸ் பண்றீங்களோ இது பண்றீங்களோ இன்னும் உங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கு தான் இதுல நான் நிறைய வாட்டி சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீங்களே அதை படிக்கும்போது தான் உங்களுக்கு அதோட கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்.
யா சரி, இப்ப நம்ம வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இதுதான். அதாவது இது என்ன செய்வோம்னா, ஒரு சாம்பிள் எடுப்போம், அந்த சாம்பிள்ல ஒரு இதுவை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த சாம்பிள் வந்து ஒரு பாப்புலேஷனோட இருக்கிற மொத்த டேட்டாலையும் ஒரு சின்ன பகுதியா இருக்கும் அந்த சாம்பிள். அந்த சாம்பிள்ல நம்ம ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கோ அதோட சொல்யூஷனை அந்த சாம்பிளுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த சாம்பிளுக்கு நம்ம ஒன்று அப்ளை பண்றோம் அப்படின்னா அது அந்த பாப்புலேஷனுக்கும் ஒர்க் ஆகுதா என்னங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கான சில டெஸ்ட்ஸ் இருக்கு, அதுக்கான கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. நீங்க நேத்திக்கும் என்கிட்ட சொன்னீங்க, அது அட்லீஸ்ட் 95% வந்தாதான் இதை வந்து அவங்க ஒத்துப்பாங்க சார், அதுக்கு மேல இருந்ததுன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க அந்த பர்டிகுலர் ஸ்டடியை அப்படின்னு சொன்னீங்க. இதுலதான் நமக்கு பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் லெவல். சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னா என்ன, எந்த த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும், அதாவது இது 95%க்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சிக்னிஃபிகன்ட் லெவல் வந்து +or-5. அதாவது என்ன, 100ல இருந்து 5 வித்தியாசப்படுது. அதனால இதோட சிக்னிஃபிகன்ட் லெவல் 95%க்கு நம்ம வந்து சொல்லலாம். இந்த டேட்டா வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5%ன்னு வச்சுக்கோங்க. இதோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஆர் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இதை நம்ம வந்து 95% சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம், 5% இங்க அங்க போலாம். இந்த டேட்டாவோட அப்சர்வேஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டிபெண்டிங் ஆன் தேர் ஏஜ், இல்ல அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன், அவங்களோட ஜீன் ஃபேக்டர்ஸ் ஆர் குட் பி சம் அதர் ரீசன்ஸ், இந்த 5% முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா 95% கான்ஃபிடன்ஸோட நான் சொல்ல முடியும் இந்த பர்டிகுலர் டேட்டாவானது இந்த மாதிரி வேலை செய்யும், இதுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் இந்த டிசீஸ்க்கு நம்ம செய்யும் போது 95% கான்ஃபிடன்ஸோட என்னால இது நல்லா வேலை செய்யுங்கிற ஒரு உத்தரவாதமும் ஒரு வாரண்டி மாதிரி ஒண்ணு கொடுக்கும். அதுதான் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். புரியுதா? இந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ல தான் நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், அப்புறம் சை ஸ்கொயர் டெஸ்ட், அனோவா, இதெல்லாம் இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி நான் சொல்லும்போது அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி சொல்லலையே உங்களுக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டேன்னா இதுக்கு தான். ஏன்னா நம்ம உலகத்தில் நடக்கிற 90% டேட்டா சயின்ஸ் ஒர்க் இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் இருக்கு. 10% வேலைகள் தான் இந்த அல்காரிதமை வச்சிருக்கு. ஆனா இந்த அல்காரிதமை வச்சு நம்ம செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய இது கேள்விகள் வரும். ஸோ இப்போ நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அந்த அல்காரிதமை வச்சுன்னா 100 பேர் 1008 கேள்வி கேட்போம். அந்த சிட்டி ரோபோவை ஒரு கான்ஃபரன்ஸ்ல வச்சு கேட்டானுங்க பாத்தீங்களா, இதுக்கு ஏன் இப்படி பண்ணுது, இது இந்த மாதிரின்னா இப்படி செய்யுமா, அப்படி பண்ணுமான்னு ஒரு குரூப் ஆஃப் பேனல் எஸ்டீம்டு சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். இதுக்கு ஒரு அல்காரிதமை நம்ம எடுக்கும்போது இதை ஏன் சூஸ் பண்ண, இது எப்படி வேலை செய்யுது, இதுல இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்தா எப்படி அது வேலை செய்யும், இதோட டிராபேக்ஸ் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் நீ இந்த அல்காரிதமை சூஸ் பண்ண, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டு, இது எனக்கு இது பண்ணி காட்டுன்னு போட்டு கொடைஞ்சு எடுத்துருவாங்க. புரியுதா? அதனால எங்களை மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க மோஸ்ட்லி வெரி வெரி சிம்பிள் அண்ட் எக்ஸ்பிளைனபிள் அல்காரிதமா இருந்தா மட்டுமே நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்க 1008 பேருக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து வருவாங்க, ரிஸ்க்ல இருந்து வருவாங்க, ஆடிட்ல இருந்து வருவானுங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்கிறது சென்ட்ரல் பேங்க் இங்க இருக்கு, அங்கிருந்து வருவாங்க. எல்லாருக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும்னா எப்படி, நீங்க கொடுக்குற சொல்யூஷன் சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளான சொல்யூஷனா இருந்தா மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம நியூரல் நெட்வொர்க் மாடலோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸான அல்காரிதத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஆனா அதோட மெயின் டிராபேக் என்னன்னா எக்ஸ்பிளைனபிலிட்டி இருக்காது. புரியுதா ராகவ்? Any questions? Any questions you have? No, sir. Okay.
ஸோ இதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகும். இதுல தான் இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் தான் பார்த்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டால வந்து 2 விதமான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. இந்த டேட்டால என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவனோட இன்கம் ரேஞ்ச் ஹை, மீடியம், லோ. நம்ம பாப்புலேஷன் டேட்டா எடுத்துக்கலாம். அதில் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறாங்க? பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன் ஒன்று வருதா, பிபிஎல், அப்புறம் அபவ் பாவர்ட்டி, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் அப்பர் ஆர் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே டிஸ்கிரிப்டிவா இன் நேச்சரா இருக்கும். இது என்ன டிஸ்கிரிப்டிவா இருக்கு? வேர்ட்ஸ்ல இருக்கும். ஒரு வந்து இதான் இதோட ரேஞ்சுங்கிறத நம்ம அளந்து சொல்றதுக்கான இது இருக்காது. பட் ஆனா சொல்ல முடியும் ஓரளவுக்கு. மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அந்த குரூப் எல்லாம் மொத்தமா வந்துடும். இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கான்செப்ட் இன்கம் ரேஞ்ச், இந்த ஹை, மீடியம், லோ எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்படியே ஃபிட் ஆகும். ஈஸியா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல இதுல ஈஸியா அதை ஃபிட் பண்ண முடியும். இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இதான் நம்மளோட கர்வ்னு வச்சுக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இங்க நம்ம இந்த டேட்டாவை ஈஸியா கொண்டு வந்து நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இந்த டேட்டா இங்க இருந்து இருக்கும், இது இப்படி போகும், இங்க இதுல வரும், இப்படி வரும். ஒரு அழகான ஒரு பெல் கர்வா அது ஃபார்ம் ஆகும். பெல் கர்வா ஃபார்ம் ஆச்சுனாலே நம்ம என்ன செய்வோம்? அதை வந்து பிரிப்போம். நடுவுல இதான் என்னோட மிடில் கிளாஸ், இது என்னோட லோவர் மிடில் கிளாஸ், இது என்னோட பிலோ பாவர்ட்டி லைன், அப்புறம் இங்க வந்து என்னோட அப்பர் மிடில் கிளாஸ் இங்க இருப்பாங்க, இங்க வந்து என்னோட ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை அழகா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா போட்டு ஈஸியா பிரிக்கவும் முடியும். இதுவும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா ஃபார்ம் ஆகும் இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா பாத்தீங்க. ஆனா நமக்கு இப்ப வெளில இருந்து பார்க்கும்போது தெரியாது இது. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதாலதான் இதை பார்த்தோன்னே உங்களால சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் டேட்டா இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. சரியா? இதை வந்து டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். டிஸ்கிரீட் டேட்டான்னு சாரி, இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர் இன் டேட்டான்னு சொல்லுவோம். சாரி, டிஸ்கிரீட் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ். புரியுதா ராகவ்? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார். அதாவது நம்ம இப்போ ஒரு மார்க் வாங்கிருக்கீங்க ராகவ். மார்க் வாங்கினதை ரேங்க் சிஸ்டம் வைஸா பிரிக்கலாம். இப்போ ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு கிளாஸ்ல எப்படி அதை பிரிப்பாங்க? என் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல 100 பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கான டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து ஒரு நிமிஷம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வருவாங்க. இதை கொண்டு வரும்போது என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு டேட்டால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ராகவ், இதான் நம்ம கிளாஸ்ல 100 பசங்க இருக்காங்க. சரியா? அந்த 100 பசங்களோட எப்படி அவங்க படிக்கிறதுக்கான இதுல அவங்கள பிரிப்பாங்க. எப்படி அவங்கள பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் எல்லாத்துக்குமே பல்க் வருமா? மோஸ்ட்லி எந்த ரியல் டைம் டேட்டா இருக்கோ அது எல்லாத்துக்குமே பெல் கர்வ் அதுல நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகும்.
இது வந்து எல்லா பைனாமியல் ரியல் டிஸ்ட்ரிபியூஷன் தானே சார்? பெல் கர்வ் வந்தாலே. பெல் கர்வ் வேற, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேற, ரெண்டும் ஒண்ணு இல்ல. ஆனா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது டிஸ்கிரீட் டேட்டாக்கு வரும். நான் இங்க உங்களுக்கு சொல்றது என்னன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டேட்டாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரியா? ரெண்டும் கொஞ்சம் அதுக்கு தான் நீங்க அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்க அந்த வீடியோஸை உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. அதை பார்க்கும்போது சார் இந்த பைனாமியலும் இதுவும் நீங்க இப்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? இப்ப நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு பெல் கர்வ்ல ஃபாலோ ஆகும். நீங்க இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்து இன்னும் கொஞ்சம் உங்களை ஃபெமிலரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளாஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், உங்களோட மார்க்ஸை பத்தி பேசுறோம். முதல்ல இருக்கிற கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் புவர் பர்ஃபார்மர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர்ல 10 பேரோ 20 பேரோ புவர் பர்ஃபார்மர்ஸா இருப்பான். அவன்லாம் இந்த கேட்டகரியில இருப்பாங்க. இந்த ரேஞ்ச் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து புவர் பர்ஃபார்மர்ஸ் இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஓரளவுக்கு இவன் புவரும் இல்லை, அதே நேரத்துல பாஸும் ஆக மாட்டான், ஆனா ஓரளவுக்கு பாஸ் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறவன் அவனுங்க. இவன் வந்து கொஞ்சம் பார்டர்ல வாங்குவான், சில நேரம் ஃபெயிலும் ஆவான். அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்க. சரியா? அதுக்கப்புறமா அவன் அந்த ரேஞ்ச் இது வரைக்கும் வருவான். இதான் மீன் இங்கே தான் இருக்குன்னு வைங்க, மீன் அண்ட் மீடியன் இங்க இருக்கும். ஸோ இது வரைக்கும் இவனுங்க வருவானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து ஆல்மோஸ்ட் பாஸ் ஆயிடுவான் மோஸ்ட்லி. பாஸ் ஆனாலும் பார்டர்ல பாஸ் ஆகும். 40, 50, 40 to 50 அந்த ரேஞ்ச் இது. சரியா? அப்புறம் இந்த குரூப் பாத்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் எப்படியும் பாஸ் ஆயிடுவான், நல்லாவும் வருவான், ஒரு 50 to 60 ரேஞ்சில் இருப்பான். ஓரளவுக்கு மீடியமா படிக்கக்கூடிய ஆளுங்க இவனுங்க. அப்புறம் இந்த குரூப் இருக்கு பாருங்க, இது வந்து நல்லா படிக்கக்கூடியவனுங்க. எப்பவுமே மோஸ்ட்லி 60 to 80, 90 அந்த மாதிரி வாங்குவோம். அந்த குரூப் இது. அப்புறம் இந்த 90 to 100 வாங்குற படிக்கிற குரூப், இந்த குரூப் ரொம்ப நல்லா ஷைன் ஆகுற குரூப். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ராகவ், எதுக்காக இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம் இந்த டேட்டாவை? இந்த மாதிரி நீங்க பிரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ என் கிளாஸ்ல நான் எடுத்துட்டேன்னா 20 பேர் புவர், இந்த மிச்சம் 20 பேர் இந்த லைன்ல இருக்கான். எப்படி நான் இங்க இருக்கிறவனை இங்க கொண்டு வரணும், இங்க இருக்கிறவனை இங்க கொண்டு போகணும், இங்க இருக்கிறவனை இங்க கொண்டு போகணும், இவனா இங்கே ரீட்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட கோலா இருக்கும் ஒரு கிளாஸ் டீச்சரா எடுத்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம ஒரு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு மோர் இன்ஃபர்மேஷனோட அந்த டேட்டாவை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால ஒரு பெட்டரான டெசிஷன்ஸ் அந்த டேட்டாவை வச்சு எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். புரியுதா? புரியுது சார். இப்போ வந்து பாஸ் பண்ண பசங்களுடைய பெர்சன்டேஜை வந்து கரெக்டா எடுக்கிறதுக்கு இந்த குவாலிட்டிவ் டேட்டா வச்சு நம்ம எடுக்கிறோம். இல்ல, அதாவது இது நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் பாஸ் பண்ண பசங்களோட டேட்டாங்கிறது எக்ஸாம்பிளா சொன்னேன். ஆனா நீங்க அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் இப்ப இந்த டேட்டாவை எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர்ஸா ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. நான் இதுல என்ன சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் குரூப் வந்து புவர் பர்ஃபார்மர்ஸ், அடுத்த குரூப் வந்து இவனுங்களை வந்து இந்த கேட்டகரின்னு வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஃபெயிலியர்ஸ் கேட்டகரியில வருவானுங்க. இதுல வந்து பார்டரா இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இவங்களை விட இவங்க ரொம்ப மக்கு, இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் தேன் புவர். இந்த கேட்டகரி நடுவு கேட்டகரி வந்து மீடியம் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்னும் மீடியம்ல இருந்து ஓரளவுக்கு டிஸ்டிங்ஷன் வாங்கக்கூடியவங்க. அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம எதை வச்சு சொல்றோம்? இங்கிலீஷ்ல லிட்ரலா அந்த டேட்டாவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைப் பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே சார். புரியுதா ராகவ்? இது மோஸ்ட்லி டிஸ்கிரிப்டிவா இருக்கும்.
ஆனா வந்து என்னன்னா இது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஏன்னா இதுல இருந்து நமக்கு ஒரு குவாலிட்டியை மெஷர் பண்றோம். ஒரு ஹை, மீடியம், லோ, ஸோ அபோவ், குரூப் ஆஃப் பிலோ அந்த டேட்டால மாதிரி. இருந்து பர்டிகுலர் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி இப்போ ஃபார் லைக் ஆமா ஒரு இயருக்கு வந்து 5 lakhs கார் சேல்ஸ் ஆகுதுன்னா அதில் எந்த கார் ஆமா வந்து மேக்ஸிமம் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் உள்ள என்ட்ரு ஆவாங்க. இட்ஸ் கரெக்ட் சார்? இல்ல அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க இதுல குவாலிட்டேட்டிவ் டேட்டால நீங்க எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணலாம். இவங்கள மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது இல்ல. அதாவது இது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ பாத்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ, ஆடி, அப்புறம் வந்து இந்த மிஸ்டுபிஷி, அப்புறம் இந்த இது மற்ற இந்த ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், இந்த கார்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்ட் கார்ஸ். ஸோ இப்போ இந்த காரோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? மோஸ்ட்லி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸாவோ இல்லை இந்த அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கோ அந்த குரூப். அதுக்கு கீழே இருக்கிற கார் ரேஞ்ச் யாரு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க, அவங்களால கொஞ்சம் சொபஸ்டிகேஷன் அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் அடுத்த ரேஞ்சில் வரும். இந்த ஹுண்டாயோட டாப் வேரியண்ட், இந்த மாடல்ஸ் அதெல்லாம் அதுல வரும். ஹுண்டாயா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிடில் கிளாஸோட இதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர்ல இருந்து காருக்கு அப்கிரேட் ஆகுறவங்க. சரி, நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம், நம்ம ஸ்கூட்டர்ல இருந்து காருக்கு போகணும் அப்படிங்கிற நம்மள மாதிரி இருக்கிற கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இந்த நடுவுல வருவாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்றோம் பாத்தீங்களா, இந்த குரூப்பிங் பேரு தான் நம்ம குவாலிட்டேட்டிவ் குரூப்பிங் ஆர் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே ராகவ், இதில் நீங்க ஓகே. எல்லா டேட்டாவையுமே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு கேட்டகரி மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி நான் சொல்லலை. நீங்க அப்படியே அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த டைப் ஆஃப் டேட்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குவான்டிடேட்டிவ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது, சாரி நான் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது குவாலிட்டேட்டிவ், ரெண்டாவது பார்க்கறது குவான்டிடேட்டிவ். ஓகேயா? ஸோ குவாலிட்டியை பேஸ் பண்ணி மெஷர் பண்ற டேட்டா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டின்னா என்ன சொல்றான்? ராகவ் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்க குவாலிட்டிஸை பத்தி சொல்றது. நல்ல தன்மையா பேசக்கூடியவர், அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த குவாலிட்டியை பத்தி பேசக்கூடிய டேட்டா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஓகேயா ராகவ்? இது குவான்டிடேட்டிவ்னு அடுத்தது இருக்கு. இந்த டைப் ஆஃப் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். நியூமரிக்கல் டேட்டாவா தான் இருக்கும். இந்த டேட்டாவில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மோஸ்ட்லி நம்ம நம்பர்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அங்க எப்படி ஏஜ் பேண்டு இது அந்த மாதிரி சொன்னோமோ, இங்க இந்த மாதிரி ஏஜ், சேலரி, அப்புறம் வந்து இவனோட நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், இவங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், அப்புறம் இவங்களோட இது என்ன, சீனியாரிட்டி, எவ்வளோ வருஷமா இவங்க அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காங்க, இவங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரினா ஒரு நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே குவான்டிடேட்டிவ்ல வந்துடும். ஓகேயா? குவான்டிட்டி, அதாவது இது எல்லாமே மெஷர் பண்ண முடியும் நம்ம. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் இது இது புரியுதா உங்களுக்கு ராகவ்? குவான்டிடேட்டிவ் குவான்டிட்டினா நம்பர் சார், குவாலிட்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் தானே சார்? அவ்வளவுதான், அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? இப்போ வந்து இதுல வந்து டிஸ்கிரீட் டேட்டான்னு ஒன்று இருக்கும் இந்த குவான்டிடேட்டிவ்ல. இந்த டிஸ்கிரீட் டேட்டால என்ன நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாவை நம்மளால எந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ண முடியாது. இதுல it has a particular fixed value அப்படின்னு சொல்றோம் இந்த டேட்டாவை. அப்படின்னா என்ன இந்த டேட்டாக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷனுக்கு 2 கால் இருக்கு, சரியா?
2 கால் இருக்கு, 2 கை இருக்கு. நான் இதை வந்து உங்களோட ஃபீச்சர்னு சொல்லுவேன். 2 கால், 2 கை, 2 கண் இருக்கு, 10 விரல் இருக்கு நமக்கு. இதெல்லாம் இதை நான் வந்து டிவைட் பண்ணி ஆன் அன் ஆவரேஜா 50 பேருக்கு 500 விரல் இருக்கு, இந்த மாதிரி இது இருக்குன்னு நம்ம ஒரு மல்டிப்ளை பண்ணியோ ஆட் பண்ணியோ இதெல்லாம் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்காது. இதெல்லாம் நீங்க அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாம் இதுல பண்ணும்போது இதுல உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இந்த ரேங்கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேங்கிங் நான் உங்களுக்கு சொல்றேன். 1ல இருந்து 50 வரைக்கும் ரேங்க் இருக்கு. நான் இப்ப இந்த 1ல இருந்து 50 இருக்கிற ரேங்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 பண்ணா எனக்கு வந்து இந்த இது கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? ரேங்கை நம்ம ஜெனரலா டிவைட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? இது ரேங்க்னா இது 1 2 3 4 5 இல்லை ABCDEF அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா வேல்யூமே ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவா இருக்கும். இது எல்லாமே இதை நீங்க எந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்லாம் இதுல ரொம்ப பண்ண முடியாது. நம்ம அந்த வேல்யூவை அப்படியே தான் எடுத்து கன்சியூம் பண்ணிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட் இருக்கு. டேட்ல நம்ம என்ன செய்வோம்? ஒரு டேட்டும் இன்னொரு டேட்டும் இப்போ 5 நாள் தள்ளி இருக்குன்னா +5 பண்ணலாம். இப்ப நான் வந்து இன்னையோட டேட்டு 13/10/2025, நாளையோட டேட்டு 14/10/2025. நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ணா எனக்கு ஏதாவது மீனிங் கிடைக்குமா? கரெக்டா? ஸோ இதெல்லாமே டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். புரியுதா? புரியுது சார். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டா தான் நம்ம வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா இதுல ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் இருக்காது. இந்த டேட்டால ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் இருக்காது. அப்புறம் இதை மெஷரும் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் டேட்டா என்னலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் டேட்டால பாத்தீங்கன்னா உங்களோட ஹைட், BMI, வெயிட். ஸோ இப்போ ஹைட் எவ்வளோன்னு சொல்லுவீங்க? ஒரு 180.5 சென்டிமீட்டர் இவரோட ஹைட்டு, 160.7 சென்டிமீட்டர் இவரோட ஹைட்டு. அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான வேல்யூல நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ இவரோட ஆவரேஜ் சேலரி வந்து இந்த குரூப்ல இருக்கிற ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஆவரேஜ் சேலரி ஒரு 10ல இருந்து 20 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுல ஆவரேஜ் எடுக்க முடியும். அதுல அந்த ஆவரேஜ் வச்சு ஃபர்தரா அதை அனலைஸும் பண்ணி இதுல சொல்லலாம். இந்த ஏஜ் குரூப் அந்த இதுக்குள்ள மாதிரி ஒரு கண்டினியூஸா இந்த டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸ்னா என்ன சொல்றேன்னா இவரோட சேலரி வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஹைக் வந்தது. உங்க ஆல்ரெடி சேலரி 15,000 இருந்துச்சு. இப்போ அந்த ஹைக்கு ஒரு 10% இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட புது சேலரி இந்த 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஏறி 16,500ன்னு ஆயிருக்கு. அந்த மாதிரி நம்மளால இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே. ப்ரீவியஸ் கேட்டகரி என்ன சொன்னோம்? டிஸ்கிரீட். இந்த கேட்டகரி என்ன? கண்டினியூஸ். எனி क्वेश्चंस ராகு? இந்த பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட டிஃபரன்ஸ், டேட்டாவோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகளும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். இந்த குவாலிட்டி குவான்டிடேட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் ஐடியாபிளா இருக்கு சார். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா ரெண்டுத்துக்குள்ள? இல்ல சார் அது கொஞ்சம் கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ், இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இந்த குவாலிட்டி இல்லாம வர்றது மிச்சதெல்லாம் நியூமரிக்கலா வர்றது மோஸ்ட்லி குவான்டிடேட்டிவ். அந்த நியூமரிக்கல்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு டிஸ்கிரீட், இன்னொன்னு கண்டினியூஸ். சரியா? எதுக்கு நம்ம இந்த டேட்டாவெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு,
நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸா இருக்கட்டும், நம்மளோட மாடலிங் அல்காரிதம்ஸா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு ஏஐ மாடல் பில்ட் பண்ண போறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அது இட் ஒர்க்ஸ் டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா நம்ம அதுக்கு பாஸ் பண்றோங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுதான் அது வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம கொடுக்க போறோங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலன்னா, சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ஆர் டிசைன்டு ஃபார் கண்டினியூஸ் டேட்டா, சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ஆர் டிசைன் ஃபார் டிஸ்கிரீட் டேட்டா, சிலது வந்து நம்மளால குவாலிட்டேட்டிவா இருக்கும், சிலது குவான்டிடேட்டிவா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படிங்கும்போது நான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால சரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ண முடியாது, சரியான ஒரு அல்காரிதமை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த டேட்டா டைப்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் as a part of our first step here. ஓகே ராகவ், புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம நேத்தி பார்த்தோம் ஒரு கான்செப்ட், குவார்டைல்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்னு ஒன்று பார்த்தோம், பெர்சன்டைல்ங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த கான்செப்டும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஐ வில் ரீகலெக்ட் இட் இன்கேஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ஸோ இப்போ என்னோட மீன் இருக்கு ராகவ், இதான் என் டேட்டா செட். எடுத்துக்கிறேன். ஓகே, இதான் என் டேட்டா செட். சரியா? இங்க வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு நான் என் டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லுவேன்? எதை வச்சு சொல்லுவேன்? மீன் வேல்யூவுக்கு ரிலேட் அந்த பாயிண்ட் சம்திங்ல வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூட். பெர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? 3 M இருக்கு. மீன், மீடியன், ஆமா, மீன், மீடியன், மோடு எல்லாமே ஒன்னா இருக்கும். சரியா? எல்லாமே வேல்யூ வந்து இதுக்கு எல்லாத்தோட வேல்யூமே ஒன்னுங்கிறது இருக்கும். அதாவது கரெக்டா சென்டர்ல மீன் இருக்கும், மீடியனும் இருக்கும், மோடும் இருக்கும். இப்ப எல்லாமே ஓரளவுக்கு க்ளோஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நமக்கு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா மீன் பக்கத்துல இருக்கும், மீடியன் எல்லாமே பக்கத்துல வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்ப இந்த மாதிரி இல்லாம சில டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும், அப்புறமா பின்னாடி மீன் வரும், பின்னாடி பெல் கர்வோட இது வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஆகும்னு பாருங்க, இங்க ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு, இதான் உங்களோட மீன். சரியா? அப்புறம் என்ன ஆகும், ஆனா உங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா இதை சரி பாதியா நீங்க பிரிச்சீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல மீடியன் வரும். எம்இன்னு போடுறேன் அதுக்கு, மீடியனுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட மீடியன் வரும். ஸோ என்ன ஆகும், ஏன்னா இந்த டைப் ஆஃப் டேட்டால மீன் வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஏன் அது மாதிரி மாறும்? எதனால மாறுது? எதனால ராகவன் மீன் ஒரு இடத்துல இருக்கு, மீடியன் ஒரு இடத்துல, எதனால வரும் சார்? மீன் வந்து டோட்டலா வந்து ஆவரேஜ் சார், மீடியன் வந்து சென்டருடைய வேல்யூ சார். ஸோ அப்படின்றப்ப சென்டர் வேல்யூ வந்து இப்போ 10 இருக்குன்னா அது இங்கே தான் சார் வரும். சரி, கரெக்ட். ஆனா எதனால மீன் வேல்யூ தள்ளி போகுது? ஏன் எதனால மீனும் மீடியனும் பக்கத்துல வராம போகிறதுக்கான ரீசன் எது? மீன் மீடியனுக்கு வந்து மீனுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் எடுப்போம் சார், டோட்டல் நம்பர் ஆஃப். கரெக்ட், ஆவரேஜ் எடுப்போம். இல்ல கரெக்ட், நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் ராகவ். ஆனா நான் எதிர்பார்த்த பாயிண்ட் என்னன்னா அவுட்லயர்ஸ். நேத்தி பார்த்தோம் இல்லையா அந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சில், இதுல மீன்ல என்ன ஆகும், மீன் வந்து அவுட்லேயர்ஸால அஃபெக்ட் ஆயிடும். அதனால இங்க வர வேண்டிய மீன் இந்த பக்கம் தள்ளி போயிடும், அவுட்லேயர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டேட்டால. ஸோ அதனால மீடியன் அங்கேயே தான் இருக்கும், மீன் தான் அஃபெக்ட் ஆகும் அவுட்லேயர்ஸால.
அதனால மீனிங்க தள்ளி போயிடும். இந்த டைப் ஆஃப் இதுவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ராகவ், இந்த டைப் ஆஃப் இது வந்து ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் as this is called as skewness அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஸ்கியூனஸ்ல நம்மளோட மீடியனை விட கம்மியா இருந்துச்சுன்னு வைங்க. இந்த எக்ஸாம்பிள் மாதிரி மீன் இஸ் லெஸ்ஸர் தேன் மீடியன். அதாவது என்ன, இல்ல சாரி, மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன் இல்லையா? இங்க நம்மளோட மீன் வேல்யூ மீடியனை விட அதிகமா இருக்கு, மீடியன் வந்து சின்னதா இருக்கு. ஓகேயா? மீன் கிரேட்டர் தேன் மீடியனா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த டைப் ஆஃப் ஸ்கியூனஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னா ரைட் ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் ஸ்கியூனஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட் ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். எதனால ரைட் ஸ்கியூன்னு சொல்றோம்? ஏன்னா என்னோட மீனோட பெல் கர்வோட இது ரைட் சைட்ல இருக்கும், அதனால இது ரைட் ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். சரியா? இது புரியுதா ராகவ்? மீனோட ரைட் சைடுல இருக்கனால இது ரைட் ஸ்கியூட்ன்றோமா சார்? இல்ல, இந்த பெல் கர்வ் வந்து ரைட் சைட்ல வரும். அந்த பெல்லோட அந்த பெல்லானது, இந்த கர்வ் ஆனது ரைட் ஹேண்ட் சைட்ல வரும், அதனால இதை நம்ம ரைட் ஸ்கியூட்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஸ்கியூட் டேட்டால மீன் எப்பவுமே மீடியனை விட அதிகமா இருக்கும். ஓகேயா? இந்த ரைட் புரியுதா? ரைட் ஸ்கியூட்ல வந்து மீனை விட மீன் அதிகமா இருக்கும், கரெக்டா சார்? கரெக்ட். மீடியனை விட மீன் அதிகமா இருக்கும். கரெக்ட். இது ரைட் ஸ்கியூடு. சரியா? இதே வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்கியூனஸ் பாருங்க. இது எப்படி இருக்கும்னா, முதல்ல இங்க மீன் இது வந்துடும், வந்துட்டு இப்படி போயிடும். இங்க என்ன ஆகும்? இது என்னோட மீன் வேல்யூ, மீடியன் எனக்கு இங்க இருக்கும். மீடியன் எனக்கு இங்க இருக்கும். சோ இந்த டைப் ஆஃப் ஸ்கியூனஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஸ்கியூட் டேட்டான்னு சொல்லுவோம். இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மீன் வந்து மீடியனை விட கம்மியா இருக்கும். சரியா? இந்த டைப் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் கால்ட் லெஃப்ட் ஸ்கியூட் டேட்டா. இங்க மீன் வந்து மீடியனை விட கம்மியான வேல்யூவா இருக்கும். This is called as a left skewed data. சரியா? எதுக்காக நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்க டேட்டால வர டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா வாட்டியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்காது. சில நேரம் லெஃப்ட் ஸ்கியூடா இருக்கும், சில நேரம் ரைட் ஸ்கியூடா இருக்கும். அதுக்கான டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். மீன் ஈக்குவல் டு மீடியனா இருந்தா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பர்ஃபெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஜீரோ ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். ஜீரோ ஸ்கியூட். ஏன்னா இதுல வந்து எல்லா ரெண்டுமே பர்ஃபெக்டா நடுவுல இருக்கு, அதனால இதை நம்ம ஜீரோ ஸ்கியூன்னு சொல்லுவோம். ஓகேயா? சோ இந்த முக்கியமான விஷயம் ராகவ், ஏன்னா இதில் நம்ம வந்து ஃபர்தரா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு இடத்துலயோ இன்னொரு வேற ஒரு இதுலயோ நம்ம இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நான் இப்ப போல. பட் ஆனா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்த டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். வெரி குட். ஓகே.
ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் பார்த்துருவோம் இன்னைக்கு. திஸ் இஸ் கால்ட் as correlation. இந்த கான்செப்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா ராகு நீங்க? கார்ரிலேஷன்ங்கிறது இல்ல சார். அதாவது இந்த கார்ரிலேஷன்ங்கிறது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, as an example, hours of study versus marks scored. அதாவது ஒரு தியரி ஜென்ரலா இருக்கு ராகு. நிறைய நேரம் நீ படிச்சேன்னா நிறைய மார்க் வாங்கலாம். ஆனா அது எல்லா நேரத்திலுமே அது அந்த தியரி கரெக்ட்னு சொல்ல முடியாது. நம்மளோட எஃபர்ட் நிறைய இருந்துச்சுன்னா அதோட பலனும் நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுதான் இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி வெர்சஸ் மார்க் ஸ்கோர். ஓகேயா ராகவ்? ஸோ நம்ம இந்த ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடிக்கும் மார்க் ஸ்கோர்டுக்கும் ரிலேஷன் இருக்கா உண்மையாவே? அப்போ நிறைய நேரம் படிக்கிறவங்க தான் நல்லா மார்க் வாங்குறாங்களா? அப்ப நல்லா கவனிக்கிறவங்க நிறைய மார்க் வாங்குறது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வரும். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா இதோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் பண்ணுவோம் லேட்டர். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இப்போ ஒரு 2 வேரியபிள் நம்ம எப்பவுமே இதில் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு வேரியபிளும் இன்னொரு வேரியபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்த 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இந்த வேரியபிளை நம்ம வந்து மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டைம் மார்க்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வேரியபிளை நம்ம வந்து ஸ்டடி ஹவர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த 2 வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மார்க்ஸ் ஸ்டடி ஹவர்ஸ், இந்த 2 வேரியபிளுக்கும் இருக்கிற இந்த மார்க்ஸ் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எப்போ அது அதிகமாகுதுன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நான் எடுத்து இதை படிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸே நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா சயின்ஸை நீங்க நிறைய நேரம் இதுக்கான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வைங்க. அப்போ உங்களோட ரிசல்ட் என்ன இருக்கும்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது உங்க மார்க்ஸுக்கு பதில் இதை ஜாப்னு எடுத்துக்கலாம், உங்க வேலைன்னு எடுத்துக்கலாம், சான்சஸ் ஆஃப் கிளியரிங் த இன்டர்வியூன்னு எடுத்துக்கலாம். தட் பிகம்ஸ் ஹையர். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க எவ்வளோ டைம் இதுக்கு நீங்க டெடிகேட் பண்ண முடியுமோ உங்களால ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு கன்சிஸ்டண்டா நீங்க இதை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாருங்க. அப்போ என்ன ஆகும், அட் அ சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க இவ்வளோ ஹவர்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரொம்ப கான்ஃபிடன்ஸோட சொல்ல முடியும், டெஃபினட்டா நீங்க இந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசக்கூடியது தான் இந்த கார்ரிலேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து பாசிட்டிவா போகும், சில கார்ரிலேஷன் நெகட்டிவாகவும் போகும். எது நெகட்டிவா இருக்கிற கார்ரிலேஷன் சொல்லுங்க? மார்க்ஸ் அதிக நேரம் படிச்சா அதிக மார்க் எடுக்கிறது. இல்ல, இதுலயே ஒரு நெகட்டிவ் கார்ரிலேஷன் சிலது இருக்கு. என்ன ஆகும் இந்த இடத்துல நான் வந்து சொல்றேன், உங்களோட சேவிங்ஸ் இங்க வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்க பண்ணக்கூடிய செலவுகள். இப்போ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கார்ரிலேஷன்ல
உங்க செலவு அதிகமாக அதிகமாக உங்க சேவிங்ஸ் என்ன ஆகும்? கம்மி ஆயிட்டு வரும். கரெக்டா? ஏன்னா உங்க ஒரு 1000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் வந்த ஒரு வாரத்திலேயே நான் அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட சேவிங்ஸ் என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கார்லேஷன் வந்து நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கார்லேஷன்ல 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு இது நம்ம இங்க பார்த்தது பாசிட்டிவ், இன்னொன்னு இங்க பார்க்கறது நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கார்லேஷன்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஒரு கார்லேஷன் மேட்ரிக்ஸ்ல நம்ம கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கார்லேஷன் இது இது புரியுதா ராகவ் உங்களுக்கு கார்லேஷன் என்னங்கிறது? புரியுது சார். அதாவது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக அதிகமாக சேவிங்ஸ் குறைஞ்சு டவுன் ஆயிடும். ஸோ அதான் கார்லேஷன். அதேதான் அதேதான். ஸோ இப்போ நீங்க நிறைய இதுக்கு ஆக ஆக ஸோ இப்போ இதே கார்லேஷன் நம்ம மற்ற எக்ஸாம்பிள்லையும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க நிறைய உங்க வண்டியை ஓட்ட ஓட்ட ஃபியூவல் கம்மி ஆயிட்டு, கரெக்டா? ஸோ அதுவும் நெகட்டிவ் கார்லேஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நீங்க ஓட்ட ஓட்ட உங்களோட ஃபியூவல் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், கார்லயோ வண்டியிலையோ இதுலையோ, ரைட்டா? ஸோ அந்த கார்லேஷனும் நெகட்டிவ் கார்லேஷன் தான் நமக்கு. புரியுறதாக உங்களுக்கு? புரியுது சார். இப்போ பாசிட்டிவ் கார்லேஷன் as a concept நம்ம அதிகமா ஒர்க் பண்ணோம்னா சேவிங்ஸ் அதிகம். ஸோ அதே இது வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து சேவிங்ஸ் வரப்ப அது நெகட்டிவ் கார்லேஷன். எக்ஸாக்ட்லி சரியா? இப்போ இந்த கார்லேஷனோட இது பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து இது வந்து என்ன செய்யும்னா இது நமக்கு வந்து measure the strength of linear relationship. அதாவது ஏன் நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம்? ஒன்னு ஏறுனா இன்னொன்னு ஏறும், இல்ல ஒன்னு ஏறுனா இன்னொன்னு இறங்கும். ஸோ அதனால நம்ம இதை வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை இது மெஷர் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப் இது மெஷர் பண்ணுறதால இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃப்ரம் -1ல இருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்? -1ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் தான் இருக்கும் இந்த கார்லேஷனோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு வேல்யூ -0.90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க இந்த கார்லேஷனை? இப்போ கார்லேஷனோட வேல்யூ ஒன்று இருக்கு. கார்லேஷன் ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவையும் காட்டுறேன்னா இப்போ நீங்க ஆனா இந்த கார்லேஷனோட வேல்யூ -0.90 வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த கார்லேஷனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இது வந்து ஹை நெகட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹை நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவோம். சில நேரத்துல பாசிட்டிவ்ல 0.90 இருக்குங்களா, இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹை பாசிட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா 0.5ங்கிறது த்ரெஷ்ஹோல்டு. 0.5க்கு மேல எந்தெந்த இருந்ததோ நம்ம அதை கார்லேட்டட்னு சொல்லலாம். அந்த 0.5ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஸ்லைட்லி கார்லேட்டட் இல்ல மீடியம் கார்லேஷன் அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அது யூஸ் கேஸ் டு யூஸ் கேஸ் பொறுத்து இந்த வேல்யூஸ் டிஃபர் ஆகுறாதோ. ஆனா உங்களுக்கு எது ஜெனரிக்கா எதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா என்ன மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா இதுதான். ஸோ ஹை கார்லேஷன்னா 0.9 அந்த மாதிரி இருக்குன்னா, அதே மாதிரி ரொம்ப 0.99ல இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்குங்கிறதால அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனால் அதை பத்தி பார்ப்போம் நம்ம இன்னும் டீட்டெயில்டா. ஆனா
கார்லேஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? This is called as a correlation.